இன்னைக்கு அப்படி கதறி கொண்டு இருக்கிறாங்களா யாராவது? அப்ப கதறி ஒரு வேளை இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவங்க கதறி கொண்டு இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது வெளியே வரணும். நான் இருக்கிற இந்த வீட்டில் எனக்கு இவ்வளவு நெருக்கடி, அடிமைத்தனம் இருக்கிறது. நான் இதிலிருந்து வெளியே வரணும். என்னுடைய வேலை இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன நெருக்கடியில் இருக்கிறது. இங்கிருந்து நான் வெளியே வரணும். ஆமென். எத்தனை பேர் பாருங்க, ஆசையா வேலைக்கு போயிட்டோம். ஆனா அந்த வேலை அவங்களை அடிமைத்தனப்படுத்தி வச்சுட்டு தானுங்களே அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பிலிருந்து நம்ம வெளியே வந்து தான் ஆகணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தாங்க. கர்த்தருடைய ஒரு சில கட்டளைகளை கூட அவங்க மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் அவர்களை மறக்கல. ஆமென். கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. நல்ல கரையில தட்டுங்களேன். இன்னைக்கு கூட நீங்க நோட்டீஸ் எடுத்துன்னு தெரு தெருவா போய் நிக்கிறீங்களே, நோக்கம் என்ன? அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறவாமல் நினைவு கூர்ந்து யாரோ ஒருவரை அனுப்பி இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறாங்க. முழுக்க காரணம் தேவனுடைய சுத்த கிருபை.